இப்போ நமக்கு தெரிஞ்ச நம்ம கிளையண்ட்டோட அரிசி கடையில் வந்து ஒரு வட மாநிலத்துக்காரர் வந்து ஒரு மூட்டை அரிசி எடுக்கிறார். அந்த ஒரு மூட்டை அரிசி எடுத்துகிட்டு அவர் ஜிபே பண்ணிட்டு போயிட்டார். இந்த மாதிரி போலீஸ் ஆஃபீஸ்லேருந்து வந்து லெட்டர் கொடுத்துருக்காங்க, இந்த அக்கௌண்ட்லாம் ஃப்ரீஸ் பண்ண சொல்லி அப்படின்னு சொல்கிறாங்க. வங்கி மூலமாக ஏதாவது ஆபத்து வந்தோன்னா உடனடியாக அணுக வேண்டியது வங்கியை தான். வங்கி மேலாளரை அவங்க வழிகாட்டின்படி நம்ம கமிஷனர் ஆஃபீஸ், காவல்துறையை, சைபர் கிரைமில் தனியாக எப்போவுமே 24/7 உட்கார்ந்துருக்காங்க. அதே மாதிரி ஃப்ரீ சப்ஸ்கிரைபர் நிறைய இளைஞர்கள் மாட்டுறது அதில் தான். சும்மா கண்ட கண்ட லிங்க்கெல்லாம் வரும். அதில் போனோன்னா கவர்ச்சியாக படம் பார்க்கலாம், கவர்ச்சியாக பேசலாம், நாங்கள் இருக்கிறோம், அவங்க தனிமை தீர்க்கறதுக்கு நாங்கள் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிலாம் அழைப்பு வரும். வணக்கம். இன்றைக்கி நம்ம ரொம்ப முக்கியமாக பார்க்க போகிறது யூபிஐ பேமெண்ட். சைபர் கிரைம் வந்து நிறைய பண்ணிகிட்ருக்கிறதுல ரொம்ப முக்கியமான விஷயங்கள் வந்து இப்போ நேரடியாக சின்ன சின்ன கடைக்காரங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனையாக வந்துட்டுருக்கு. அதுக்கு முதல்ல ரொம்ப பிரச்சனைக்கு சொல்யூஷனே இல்லாமல் இருந்தது. இப்போ போலீஸ் கமிஷனர்லேருந்து பேங்க் மேனேஜர் வரைக்கும் ஓரளவு ஒரு என்ன பண்ணுறது அப்படிங்கிறது வச்சுருக்காங்க. இப்போ நமக்கு தெரிஞ்ச நம்ம கிளையண்ட்டோட அரிசி கடையில் வந்து ஒரு வட மாநிலத்துக்காரர் வந்து ஒரு மூட்டை அரிசி எடுக்கிறார். அந்த ஒரு மூட்டை அரிசி எடுத்துகிட்டு அவர் ஜிபே பண்ணிட்டு போயிட்டார். 2, 3 நாள் கழிச்சு அப்படியே ரன்னிங் போயிட்டுருக்குது. திடீர்னு ஒரு நாள் வந்து பேங்க்கில் வந்து ஒரு பணம் செக் கொடுத்துருக்காரு. செக்கு வந்து பவுன்ஸ் ஆகுது. அப்போது பேங்க்கில் கூப்பிட்டு கேட்கும்போது, உங்கள் அக்கௌண்ட் ஃப்ரீஸ் ஆகிருச்சிங்க அப்படிங்கிறாங்க. அப்போது உடனே அவர், சார் திடீர்னு ஃப்ரீஸ் ஆகிருச்சிங்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். உடனே சரி பதட்டப்படாதீங்க, நம்ம நேரில் போகலான்னு சொல்லிட்டு மேனேஜர் போய் பார்க்கும்போது, இந்த மாதிரி போலீஸ் ஆஃபீஸ்லேருந்து வந்து லெட்டர் கொடுத்துருக்காங்க, இந்த அக்கௌண்ட்லாம் ஃப்ரீஸ் பண்ண சொல்லி அப்படின்னு சொல்கிறாங்க. அது சிசி அக்கௌண்ட், முத்ரா லோனில் பிரைம் மினிஸ்டர் ஸ்கீமில் வாங்கின சிசி அக்கௌண்ட். அப்போ நம்ம சொல்ல என்ன காரணம்னு கேட்கும்போது, அதாவது தவறாக பயன்படுத்தப்பட்ட ஒரு தொலைபேசியிலிருந்து உங்களுக்கு பணம் வந்திருக்கு, அவ்வளோதான். வேறு நம்ம கடைக்காரர் வந்து எந்த தப்பும் பண்ண கிடையாது. அதை பணம் அந்த வட மாநிலத்தவர் வந்து அரிசி வாங்கிட்டு போனார். அவர் மேலே எந்த ஒரு தப்பும் கிடையாது. ஆனால் இந்த நம்பருக்கு வந்து ஏதோ ஒரு ஃப்ராடு பண்ணி அந்த ஃப்ராட் பண்ண பணத்தை வந்து இந்த அக்கௌண்ட்டுக்கு மாற்றிருக்காங்க. அது இந்த பையன் கேட்டால் எங்கள் முதலாளி தான் போட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் இதான் சப்ஜெக்ட், மெயின் சப்ஜெக்ட் என்னென்னா, இது நம்பர் எங்கேயோ ஒரு இடத்துல யாரோ ஒருத்தர் முகம் தெரியாத ஒருத்தன் வந்து ஒரு நம்பரை உபயோகப்படுத்தி சைபர் கிரைம் பண்ணுறான். அந்த சைபர் கிரைம் பண்ணுறக்கூடிய ஆள்கிட்டருந்து இன்னொருத்தர் பணம் வாங்குறாரு. அவர்கிட்ட இருந்துட்டு பணம் வாங்குறது, இவர் ஒரு அப்ராணி, அவருக்கு ஒன்றுமே தெரியாது. பணம் கொடுத்தாங்க, அவ்வளோதான். கடைக்காரருக்கு ஒன்றுமே தெரியாது. அரிசி வாங்கினா 1300 போட்டான். அப்புறம் இது இப்படி நீண்டுக்கிட்டே போகுது. அப்புறம் நம்ம எப்படி குற்றவாளியை கண்டுபிடிக்கிறது எதுவுமே நம்மளுக்கு தெரியாது. அப்போ பேங்க் மேனேஜர்கிட்ட போய் சொன்னால், சார் இது இவர் பார்ட்டிக்கு எதுக்கும் சம்மந்தம் இல்லை, அவன் 1300 ஜிபே பண்ணிட்டு போயிருக்கான், அதை தவிர எந்த இதுவும் கிடையாது. அந்த நம்பர் யாருன்னு நாளைக்கு அடுத்து திருப்பி அவன் வருவானே நமக்கு தெரியாது. ஏன்னா இதில் வாக்கின் கஸ்டமர், திருப்பி திருப்பி ரொட்டீனாக வரமாட்டாங்க. இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, கமிஷனுக்கு போய் நீங்கள் லெட்டர் கொடுக்கணும்னு சொன்னாங்க. நம்மளும் அருகில் இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனில் போய் தொடர்பு கொண்டோம். அதுக்கு இது டெல்லியிலேருந்து வந்ததுங்க, எங்களால் எதுவும் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி அவங்களோட உண்மை விஷயத்தை சொன்னாங்க. அவர் சரி கமிஷனரை போய் புகார் கொடுக்கலாம் அப்படின்னு போகும்போது, அங்கே இன்னொரு கிளைண்ட் உட்காந்துட்டு இருந்தார். அப்போ அவர்கிட்ட பேசும்போது அவர் சொன்னார், ஆமாங்க நான் கரண்ட் அக்கௌண்ட் வச்சுருக்கிறேன், 96 லட்ச ரூபா அக்கௌண்ட்டில் இருந்து திடீர்னு இப்படி ஆகிடுச்சு அப்படின்னார். அப்போது இது ஒரு தொடர் பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கமிஷனர்கிட்ட இந்த விஷயத்த சொல்லும்போது, அவங்க எல்லா விஷயத்தையும் ஒத்துக்கிறாங்க. ஆமாம், உங்கள் மேலே தப்பு இல்லை, நீங்கள் வந்து தவறான பணத்தை பயன்படுத்தலை. ஆனால் இந்த எண் வந்து ஏதோ ஒரு எண்ணுக்கு தவறாக பயன்படுத்தி அந்த எண்ணிலேருந்து இந்த இதுக்கு பணம் வந்திருக்குது. அப்போது நம்ம அந்த தொடர்ச்சியாக அது 10, 20 பேரை கிராஸ் பண்ணி இந்த பணம் வந்திருக்குது. அந்த 20 அக்கௌண்ட்டே ஒரே நேரத்தில் வந்து ஃப்ரீஸ் பண்ணுறது அப்படிங்கிறது எந்த விதத்தில் சரியாகும் அப்படின்னு எங்களுக்கும் குழப்பம். மேனேஜர்ஸும் நம்ம தெளிவாக சொல்கிறாங்க, நம்ம ஹெட் ஆஃபீஸில் பேசலாங்கிறாங்க, கமிஷன் ஆஃபீஸில் பேசலாங்கிறாங்க, எல்லாம் பேசுகிறோம். ஆனால் ஒரு சரியான தீர்வு உடனடியாக கிடைக்க மாட்டேங்குது. அப்புறம் நாங்கள் சிசி அக்கௌண்ட்டுங்கிறனால அவர்கிட்ட போய் பேசி, மேனேஜர்கிட்ட பேசி, வியாபாரம் சுத்தமாக கெட்டு போயிடுங்க, எல்லாருமே பணம் கட்டியிருக்கோம், மறுபடியும் எல்லாமே ஜிபே பண்ணுறனால பணம்லாம் அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகிட்டே இருக்குது, எங்களுக்கு இப்போ அரிசி வாங்கணும், அரிசி கொடுத்ததுக்கு பணம் கொடுத்துருக்குறோம், செக்கு வரும் அப்படின்னு சொல்லி எங்கள் உண்மையான நிலைமை நினச்சி செல்ஃப் அப்டேட் மாதிரி கொடுத்தோம். இன்கேஸ் எதாவது பிரச்சனையாச்சுன்னா நாங்கள் வந்து அதுக்கு உண்டான என்ன ஆக்ஷன் எடுத்தாலும் நாங்கள் அதுக்கு கட்டுப்படுறோம் அப்படின்னு சொல்லி லெட்டர் கொடுத்தோம். அதுக்கப்புறம் சரின்னு வாங்கி வச்சுட்டு போலீஸ் ஸ்டேஷன்லேயே ஒரு லெட்டர் கொடுத்தோம். இந்த மாதிரி ஆயிடுச்சு, எங்களுக்கு இதுக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது அப்படின்னு சொல்லி ஒரு
சுய விளக்க கடிதம் கொடுத்தோம். கொடுத்தோன்னா அவங்க சரின்னு சொல்லி வாங்கி வச்சுட்டு சரின்ட்டாங்க. பட் போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து எந்த விதமான உதவியும் நமக்கு கிடைக்காது. ஏன்னா இது அவங்களோட சப்ஜெக்டே கிடையாது. இது வரது எல்லாமே டெல்லியிலேருந்து சைபர் கிரைம் எந்த ஏரியாவில் பிடிச்சாங்களோ அங்கேருந்து வர்றது. அதனால் ஏதாவது வந்தால் நாங்கள் சொல்கிறோம் தம்பின்னு சொல்லி அனுப்பிட்டாங்க. மேனேஜர் ரிக்வெஸ்ட் பண்ணி அந்த பணத்தை மறுபடியும் அக்கௌண்ட் வந்து நமக்கு ரீஆக்டிவேட் பண்ணாங்க. இதில் என்னென்னு கேட்டிங்கன்னா, அந்த 3 நாள் இருக்கிற மன உளைச்சல் பிரச்சனை தீர்ந்துச்சானா தீர்ந்துச்சு. ஆனால் அந்த மன உளைச்சல்ங்கிறதுக்கு பாருங்கள், மிகப்பெரிய மன உளைச்சல். முதலாளி ரொம்ப அப்செட் ஆகிட்டார். என்ன ஹரி சார், நம்ம ஒரு தப்பும் பண்ணலை, நம்ம வம்பு தும்புக்கு போகிறதில்ல, எதுவுமே பண்ணலை, திடீர்னு நம்ம வந்து ஒரு குற்றவாளி மாதிரி நம்மளை எல்லாருமே பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டார். இதுமாதிரி ஜீரோ கிரைம் தான் சைபர் கிரைம்லாம் பார்த்தீங்கன்னா, எப்போனாலும் எந்த ஆக்டிவிட்டீஸ் வந்தாலும் கூட கொஞ்சம் கூட நீங்கள் ஜர்க் ஆகாதீங்க. பயந்துட்டீங்க அப்படின்னா அதை வச்சு வேறு மாதிரி ஆகும். அதனால் நீங்கள் எந்த இடத்துலையுமே வந்து சைபர் கிரைம் வந்து ஒன்று வருது, அதனால் நம்ம அக்கௌண்ட்டு பாதிக்கப்படுது, எதாவது ஒன்றுன்னா முதல்ல நீங்கள் நேரடியாக அணுக வேண்டியது உங்கள் வங்கி மேலாளர் தான். நேராக மேனேஜரை போய் பார்த்து, சார் இதுதான் என்னன்னு சொல்லுங்கன்னு சொல்லிட்டிங்கன்னா, அடுத்து அவங்க உடனே ஹெட் ஆஃபீஸ் கூப்பிட்டு பேசி உடனே போலீஸ் கமிஷனுக்கு லெட்டர் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி ஆயிடுச்சு, இது என்னென்னு பாருங்கள் அப்படின்னு சொல்லி. உடனே அதை எடுத்து நம்ம கமிஷனர் ஆஃபீஸ் போய் சொன்னோம்னா அவங்க வளர்க்கிட்டு சரி எங்கிட்ட வந்துருச்சு, என்ன பட் இவங்களால் எதுவும் செய்ய முடியாது, பட் நம்ம தகவல் கொடுத்துட்றோம். அவங்க வந்து வேறு நாளைக்கு ஏதாவது ஃபியூச்சரில் ப்ராப்ளம் வந்துச்சுன்னா ஆல்ரெடி அவங்க தகவல் கொடுத்தாங்கங்கிறத இன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. நமக்கு வரக்கூடிய பிரச்சனைகளை வந்து நம்ம ஸ்டேஷன் லெவல்லே முடிஞ்சிடும். இதுக்கு ஒவ்வொருத்தரும் உடன்படணும். நான் தான் ஒன்றும் பண்ணலையே அப்படின்னு சொல்லி அசால்ட்டெல்லாம் இருக்காதிங்க. எந்த இடத்துல அசால்ட்டை எந்த ஒரு விஷயத்துலையுமே பண விஷயங்களில் வங்கியிலோடது ஓடிபி வர்றது இந்த மாதிரி விஷயத்தில் நிறைய இந்த கால்ஸ் வரும், ஃபேக் கால்ஸ் வரும். இந்த விஷயத்துலலாம் பார்த்திங்கன்னா அசால்ட்டாகவே இருக்காதிங்க. அதை பேன் பண்ண நினச்சிங்கன்னா உடனே பேன் பண்ணிடுங்க. அதை க்ளோஸ் பண்ண நினச்சிங்கன்னா உடனே க்ளோஸ் பண்ணிடுங்க. கொஞ்சம் கூட யோசிக்காதீங்க. ஏன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா சிவில் ஸ்கோர் பார்க்குறேன், ஃப்ரீ சிவில் ஸ்கோர்னு சொல்லுவாங்க. நீங்கள் சரின்னு சொல்லி ஃப்ரீ சிவில் ஸ்கோருக்கு நீங்கள் அப்ளை பண்ணுவீங்க. நீங்கள் வரல டைம் போகாது. மொபைல் நீங்கள் பார்த்துட்டு என்னென்ன கேட்குது எல்லாத்தையும் கொடுத்துட்ருப்பீங்க. உடனே சொல்லி ஜீரோன்னு சொல்லிவிட்டு அதில் போட்டுருவான். எவரி மந்த் 39 ருபீஸ் ஒரு ஆட்டோ டிடெக்ட் ஆர் அக்செப்டட் அப்படிம்பான். ஆட்டோ டிடெக்ட் பண்ணிக்கிறேன், நீ சம்மதிக்கிறியான்னு கேட்பான். நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம தான் எதையும் பார்க்குறது இல்லையா, வானத்தை பார்த்துட்டே தான் மெசேஜ் பண்ணுறோம், இல்லை குனிஞ்சு பார்த்துட்டு அடிக்கிறோம், எஸ் அப்படின்னு கொடுத்துருவோம். அது போய்டும், அவ்வளோதான். உங்கள் கணக்கிலேருந்து மாதம் 2ஆந்தேதி 39 ரூபா போய்கிட்டே இருக்கும். பைசா பசார் இந்த மாதிரி இவங்களுக்கெல்லாம் போயிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் தடுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படணும். அதே மாதிரி ஃப்ரீ சப்ஸ்கிரைபர் நிறைய இளைஞர்கள் மாட்டுறது அதில் தான். சும்மா கண்ட லிங்க்கெல்லாம் வரும். அதில் போனோன்னா கவர்ச்சியாக படம் பார்க்கலாம், கவர்ச்சியாக பேசலாம், நாங்கள் இருக்கிறோம், அவங்க தனிமை தீக்கிறதுக்கு நாங்கள் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிலாம் அழைப்பு வரும். எங்களுக்கு தனிமையே கிடையாது. செல்ஃபோன் வச்சுருக்கோம், நமக்கு என்ன தனிமையாக இருக்குது, ஜாலியாக இருக்க போகிறோம். அதனால் அதுக்கெல்லாம் நீங்கள் செவியும் எடுத்து ஒரு நாள் கூட சப்ஸ்கிரைப்புங்கிற வார்த்தைக்கே இடம் கொடுத்துடாதீங்க. சப்ஸ்கிரைபே பண்ணாதீங்க. மேக்ஸிமம் 99.9% எந்த இதுக்குமே சப்ஸ்கிரைப் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. பெல் பட்டன் நீங்கள் ஏதாவது உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் பார்க்க போகிறீங்க, அது பெல் பட்டன் அமுத்துங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எங்களை வந்து ஃபார்வேர்ட் பண்ணுங்கள். அதெல்லாம் நீங்கள் உங்கள் வேலையே கிடையாது. ஒருத்தர் ஃபார்வேர்ட் பண்ணுறதுக்கோ, ஒருத்தர் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லி தூண்டுறதுக்கோ, இன்னொருத்தனை பாருன்னு சொல்கிறதுக்கு உங்களுக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது சொல்லுங்கள் பார்ப்போம். எவனா விளம்பரத்துக்காக என்னென்ன பண்ணுறான், அதுக்கு ஏன் நீங்கள் உடன்படுறீங்க? நான் 200 பேரை சப்ஸ்கிரைப் வச்சுருக்கிறேன், நான் 1 கோடி பேரை சப்ஸ்கிரைப் வச்சுருக்கேன், வச்சு என்ன புண்ணியம் உங்களுக்கு? அதனால் எந்த சல்லி பீஸாக பிரயோஜனம் கிடையாது. பட் அவங்க மூலமாக உங்களுக்கு நமக்கு பகைமை வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. தேவையில்லாத லிங்க்ஸ் வரும். அது லிங்க்ஸ் ஏதாவது தெரியாதனமாக நீங்களோ உங்கள் குழந்தையோ யாரோ ஒருத்தர் அட்டன் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி முடிஞ்சு போச்சு. இதெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு ஒவ்வொருத்தரும் கரெக்டாக இருங்க. சைபர் கிரைம்ங்கிறது உலகத்தில் மிகப்பெரிய ஆபத்தாக வந்துட்டுருக்குது. எந்த ஆபத்துக்கு நம்ம வங்கி மூலமாக ஏதாவது ஆபத்து வந்தோன்னா உடனடியாக அணுக வேண்டியது வங்கியை தான், வங்கி மேலாளரை. அவங்க வழிகாட்டின்படி நம்ம கமிஷனர் ஆஃபீஸ், காவல்துறையை சைபர் கிரைமில் தனியாக எப்போவுமே 24/7 உட்கார்ந்துருக்காங்க. உங்கள் பணம் ஏதாவது ஆச்சுன்னா அந்த பணத்தை நீங்கள் திருப்பி வாங்குறதுக்கு எந்த விதமான முயற்சியும் செய்யாதீங்க. நேராக போலீஸ் ஸ்டேஷன் போய்டுங்க, அவங்க எல்லாத்தையும் பார்த்துருவாங்க. நீங்கள் அதை பண்ணுற ஏதாவது ஒன்று பண்ணி மறுபடியும் ஏற்குமாறாக போய் உங்கள் எத்தனை கால்ஸ் வந்தனே தெரியாமல் போயிடும். அதெல்லாம் நீங்கள் கரெக்டாக பார்த்து உபயோகப்படுத்துங்க. நம்ம எந்த இடத்துலையும் ஏமாறக்கூடாது. ஏமாறாமல் இருக்கிறதுக்கு நம்ம என்னென்ன வழியெல்லாம் முயற்சி பண்ண முடியுமோ அவ்வளோத்தையும் விழிப்புணர்வோடு இருக்கணும்னு வேண்டிக்கிறோம். நன்றி.